Hello everyone, welcome to CloudOcean. This is Victor. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா AWS VPCல இதுக்கு முந்தின வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த VPC பியரிங் அந்த கான்செப்ட்ல சேம் அக்கௌண்ட்ல ஒரே ரீஜியன்ல VPC பியரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல நம்ம வந்து VPC பியரிங் தான், பட் VPC பியரிங் இன் டிஃப்ரெண்ட் ரீஜியன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து VPC peering ரெண்டு டிஃபரெண்ட் ரீஜியன் இன் சேம் அக்கௌண்ட். ஓகே, ஸோ டிஃபரெண்ட் ரீஜியனில் VPC peering இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒரு டயக்ராமில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அசியூம் பண்ணிக்கோங்க, இது வந்து நம்மளோட AWS அக்கௌண்ட். ஓகே, இந்த அக்கௌண்ட்டுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ரெண்டு ரீஜியன் இருக்கு. So we have two regions. Okay, நம்மளுக்கு வந்து ரெண்டு ரீஜியன் இருக்கு. So the first region is North Virginia. Okay, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா we will have the Mumbai region. Okay, okay. இப்போ இந்த மும்பை ரீஜியனுக்குள்ள ஓகே, so assume this is the VPC. ஓகே, so இதுதான் பாத்தீங்கன்னா VPC. ஓகே, சேம் லைக் இது மும்பை ரீஜோட VPC ரீஜ். ஓகே, பார்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த VPCக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்நெட் இருக்கும் ஜென்ரலா. ஸோ வில் ஹாவ் அ பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட்னு இருக்கும். ஓகே, சேம் லைக் இன் மும்பை ரீஜியன்லையும் ஜென்ரலி வி வில் ஹாவ் பப்ளிக் சப்நெட் and private subnet. Okay, so now what we are going to do, we will create these two VPC. Okay, and inside that we will have the EC2 server. நான் வந்து ஒரு பப்ளிக் சப்நெட்ல ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் பிரைவேட் சப்நெட்ல இங்க மும்பை ரீஜியன்ல ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் பப்ளிக் சப்நெட். ஓகே, and generally in a VPC we will have public and private subnet. I'm just general இருக்கிற இந்த ஆர்கிடெக்சர் டிசைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஓகே, பட் இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம எங்க EC2 சர்வர் லான்ச் பண்ண போறோம். ஸோ in the Mumbai region we are going to launch inside the private subnet. Okay, and here in North Virginia we are going to launch inside the public subnet. Okay, okay, so இந்த ரெண்டு ரீஜியன்ல நம்ம வந்து EC2 சர்வர் லான்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு VPC கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த VPCக்குள்ள ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸோ we can have range 1021. ஸோ 10.21.0.0/16. So this is the side range for this VPC. Okay, okay, 10.21.0 இதுக்கு வந்து 10.1 வச்சுக்கலாம். ஓகே, this is a side range for Mumbai region. ஓகே, ஓகே, இப்போ இதில் நம்ம வந்து ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணுவோம் 10.21 இந்த ரேஞ்சில் 10 டாட் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ லெட் அஸ் this is a subnet we are going to create. Okay, and in private subnet. So private can IP range வச்சிருக்கோம் 10.1.
2.0 slash okay 24 10 1 2 okay ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம் விபிசி கிரியேட் பண்ணுவோம் விபிசி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இன்டர்நெட் கேட்வே ஓகேவா ஸோ இன்டர்நெட் கேட்வே வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் okay here also we will create one internet gateway and here also we will create one internet gateway okay internet gateway create பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் we will create a route table okay so we will create the route table okay after that for this ec2 server okay the ec2 server க்கு we will create one security group okay so for this ec2 server we will have a security group okay assume this is a security group okay finally in the route table we will make the entry okay route table internet gateway okay vpc internet gateway subnet route table ec2 security group okay this is what we are going to implement now okay so இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டும் வேற வேற ரீஜியன் வேற வேற நெட்வொர்க் இப்போ இந்த ரெண்டு நெட்வொர்க்கு நடுவுல ஒரு பிரைவேட் கனெக்டிவிட்டி எப்படி கிரியேட் பண்றது இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேம் ரீஜியனுக்குள்ளே பண்ணியிருப்போம் ஸோ இதர் நார்த் விர்ஜினியா ஒரு மும்பை ரீஜன் எனி ஒன் ரீஜியனுக்குள்ளேயே ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சப்நெட்டுக்குள்ளே ஸோ ஹவு டு மேக் எ ப்ரைவேட் கனெக்டிவிட்டி ஸோ விபிசி பியரிங் டிஃப்ரெண்ட் விபிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் இன்சைட் த சேம் ரீஜியன் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீஜியனில் வித் டிஃப்ரெண்ட் விபிசிக்குள்ளே கனெக்டிவிட்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் நவ் ஓகே ஸோ இதுக்கு முந்தின வீடியோஸில் விபிசியில் நிறைய பார்ட்ஸ் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோஸ்லாம் ஒருவேளை நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு விபிசி கான்செப்ட் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஓகே ஓகே ஸோ இந்த வீடியோ அதோட கண்டினியூஷனாக த நெக்ஸ்ட் லெவல் விபிசி பியரிங் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன் ஓகே யா ஸோ நவ் வி வில் கோ டு தி விபிசி டேஷ்போர்ட் ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் விர்ஜீனியா ஓகே ஸோ திஸ் இஸ் அவர் சோர்ஸ் okay we can mention it as source okay and Mumbai region this is destination okay okay so now in the source first we need to create the VPC so by default AWS or VPC இருக்கும் நம்ம அதை யூஸ் பண்ண போறதுல we are going to create a new VPC private VPC so அதுக்குள்ள cider range என்னது இருக்கு 10.21.00/16 so VPC name so I'm going to have a demo VPC okay North Virginia like that I'm giving the name okay okay demo VPC North Virginia like that I am giving the name and the cider name cider range 10.21 this I am giving okay the rest all the options I will keep as it is okay no changes இப்போ இந்த VPC வந்து create பண்ணிட்டேன் okay 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 இப்போ வந்து பாத்தீங்கன்னா next வந்து நம்ம என்ன create பண்ண போறோம் VPC கண்டர்ல subnet this is the subnet range okay so subnet create a subnet first வந்து எந்த VPC கண்டர்ல demo VPC so இது கண்டர்ல தான் இந்த subnet create பண்ண போறோம் so we are going to create a public subnet okay okay so we'll give a name demo public subnet any availability zone that's not an issue okay the cider range okay this is the cider range okay
create. Okay, so first வந்து நம்ம வந்து VPC create பண்ணிட்டோம். இப்போ subnet create பண்ணிட்டோம். Next வந்து internet gateway, this part. Okay, so go to internet gateway, demo internet gateway North Virginia. Okay, create and attach. ஸோ இதுக்கு முந்தின வீடியோலலாம் இதெல்லாம் வந்து நான் டீட்டெயில்டாக என்ன எதுக்கு பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால மூவிங் ஃபாஸ்ட் இன் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ நான் ஒன் பை ஒன் இது எதுக்காக ஏன் பண்ணுறோம் அப்படின்லாம் இதில் வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒருவேளை இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் மை ப்ரீவியஸ் வீடியோஸ். ஸோ அதில் வந்து இதில் இருக்கிற விபிஸில் இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்ஸையும் நான் இண்டிவிஜுவலாக எதுக்காக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோங்கிறத டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டோம், அட்டாச்சும் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ண போகிறோம்? ரவுட் டேபிள். ஓகே, ஸோ ரவுட் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விபிசி கிரியேட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக அதோடு சேர்ந்து ஒரு ரவுட் டேபிளும் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த டிஃபால்ட் ரவுட் டேபிளே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பப்ளிக் ரவுட் டேபிளாக நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ கிவ் த நேம் டெமோ பப்ளிக் ரவுட் டேபிள். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ் பை டிஃபால்ட்டாக திஸ் ஒன் ஒன்லி. ஓகே, அண்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணணும். பிஃபோர் தட் வி வில் டூ வாட், இந்த சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல இதை இந்த ரவுட் டேபிளில் ஆட் பண்ணணும், அசோசியேட் பண்ணணும். ஸோ ஐம் கோயிங் டு ஆட் த சப்நெட் அசோசியேஷன். ஸோ சப்நெட் அசோசியேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, சப்நெட் அசோசியேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நவ் வி வில் ஹாவ் அ செக்யூரிட்டி குரூப். இந்த EC2 சர்வர் லான்ச் பண்ணுறதுக்கு we should have a security group. So let us create a security group first. So the name demo public security group. Okay, and the VPC demo VPC. Okay, inbound rule as of now I want to keep all the incoming traffic. Okay, this is for testing demo purpose, so I keep all traffic. But உங்களோட கம்பெனில நீங்கலாம் பண்ணீங்கன்னா ரியல் டைம்ல it should be customized, very secure. Okay, yeah, let us create the security group. ஓகே, இப்போ நம்மளுக்கு எதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு? VPC ரெடி, சப்நெட் ரெடி, இன்டர்நெட் கேட்வே ரெடி, ரவுட் டேபிள் ரெடி, செக்யூரிட்டி குரூப் ரெடி. ரவுட் டேபிளில் அந்த ரவுட் டேபிள் என்ட்ரி மட்டும் ரிமைனிங். ஓகே ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு EC2 சர்வர் லான்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, தட் ஆல்சோ வி கேன் லான்ச் லேட்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த VPC எண்டில் இது எல்லாமே ரெடி. நவ் வி வில் ஜம்ப் இன்டு மும்பை ரீஜன். ஓகே, மும்பை ரீஜனுமே இதே செட்டப் தான் பண்ண போகிறோம். ஸோ வாட் எவர் வி டிட், பட் இங்கே வந்து பப்ளிக் சப்நெட்டாக இருந்துச்சு, இங்கே வந்து ப்ரைவேட் சப்நெட்டாக இருக்கும், அவ்வளோதான், த ஒன்லி சேஞ்சஸ். ஓகே, ஸோ லெட் அஸ் கிளிக் ஆன் த VPC. மும்பை ரீஜன்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃபால்ட் VPC இருக்கும், ஸ்கிப் தட். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ custom VPC in this range. Okay, okay, sorry, name demo VPC Mumbai. Okay, then subnet, what is the subnet range? 10.1.2. okay, create a subnet, demo VPC. Okay, demo private subnet. Okay, this is the IP range. Create. Okay, now what we need to create, we need to have a route table and internet gateway. First let us create the internet gateway. Okay, so demo IGW Mumbai. Okay, and let us attach to VPC. Okay, now come to route table. So for this also, so we need to have a route table. By default there is a, yeah, so நம்ம இந்த demo VPC create பண்ணும்போதே ஒரு route table create ஆயிருக்கு. I will keep this as a private route table. Okay, so demo private route table. Okay, so now these all things are ready. Okay, இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து
VPC peering இது பண்ணணும். Okay, before that we will launch the EC2 server. So இப்போ நார்த் விர்ஜீனியால இருக்கும். நார்த் விர்ஜீனியால we will have one server. Okay, so let us launch நார்த் விர்ஜீனியா. Okay, and இதுல வந்து பாத்தீங்கன்னா public EC2. Okay, so Amazon EC2 இருக்கட்டும். Okay, the free tier. Okay, and இதுல வந்து பாத்தீங்கன்னா Linux one. Okay, இப்போ நெட்வொர்க் செட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த VPC டெமோ VPC. டெமோ VPCல the subnet. Okay, this is a public subnet. Okay, and the auto assign public IP it should be enabled. Okay, security group நம்ம already select பண்ணி வச்சிருக்கிறோம். So we will have the demo public security. Okay, this one. Okay, and that's all. Launch the instance. Okay, now switched into Mumbai region. இங்கேயும் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு. நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணணும். ஸோ நெட்வொர்க் செட்டிங் இதில் வந்து டெமோ விபிசி மும்பை subnet private subnet. Okay, so private subnet அப்படிங்கிறதுனால public IP should be disabled and the security group. Okay, oh here we have not created a security group. Okay, we'll do create a new security group. Okay, so SSH access. Okay, we will remove it, add a security group. Okay, uh, the inbound rule we will add it later. Okay, as of now simply just launch the EC2 server. Oh, so now the setup is ready. Okay, now let us back to the Mumbai region. Okay, security group, inbound rules, all traffic is allowed. Okay, so now we can connect. Okay, the one part is missing. So இந்த இதில் பார்த்தீங்கன்னா route table வந்து நம்ம அந்த ரூல் வந்து அப்டேட் பண்ண மறந்துட்டோம். ஸோ we have to go to the route table ரூட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா edit routes. ஸோ the இன்டர்நெட்டுக்குள்ள access. ஓகே, இன்டர்நெட் கேட்வே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே, same like we have to do it in the North Virginia as well. சாரி, இந்த நார்த் விர்ஜீனியாவில் மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரவுட்டில் எடிட் இன்டர்நெட் கேட்வே மும்பை ரீஜனில் இது வந்து ப்ரைவேட் சப்நெட், அதனால் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ மும்பையில் வந்து இதில் வந்து ப்ரைவேட் இது. ஸோ நான் இதை ராங்காக ஆட் பண்ணிட்டேன். லெட் மீ ரிமூவ் திஸ். ஓகே, யா, இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் விர்ஜீனியாவில் இந்த EC2 சர்வர் we will try to reconnect again. See, so now we connected into this EC2 server. The public is a subnet நார்த் விர்ஜீனியாவில் இருக்கிற EC2 சர்வரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதோட IP பார்த்தீங்கன்னா 10.21.10.64 10.21.10.64 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம கூகுள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து பிங் எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ இன்டர்நெட் இஸ் ஒர்க்கிங். ஓகேவா, பட்
நம்ம இப்போ வந்து இந்த பிரைவேட் சப்நெட் இங்க இந்த இன்ஸ்டன்ஸை டைரக்டா அவுட் சைட்ல இருந்து கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இட் இஸ் லொகேட்டட் இன் த இன்சைட் த பிரைவேட் சப்நெட். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இந்த த்ரூ திஸ் பப்ளிக் சப்நெட் இந்த இன்ஸ்டன்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணலாம். பட் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா போத் ஆர் இன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில கனெக்டிவிட்டி ஒரு பிரைவேட் கனெக்ஷன் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா we need to have VPC endpoint. Okay, so we need to implement VPC endpoint between these two. Okay, so இந்த ரெண்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து VPC endpoint நம்ம உருவாக்கணும். Okay, okay, fine. So VPC endpoint source வந்து என்னது நார்த் விர்ஜீனியா. ஸோ சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல பியரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ விபிசியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பியரிங் கனெக்ஷன். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து கிரியேட் அ பியரிங் கனெக்ஷன். ஓகே, ஸோ எங்கே இருக்கு நார்த் விர்ஜீனியா டு மும்பை. ஓகேவா, ஸோ நார்த் விர்ஜீனியா டு மும்பை பியரிங் அப்படி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ செலக்ட் ஓகே டெமோ விபிசி இது வந்து தான் நம்மளோட சோர்ஸ். ஓகேவா, அண்ட் டெஸ்டினேஷன் சேம் அக்கௌண்ட் தான் பட் ரீஜியன் வந்து அனதர் ரீஜியன். எந்த ரீஜியன்? ஓகே, ஸோ ஓகே சாரி நான் இப்போ வந்து மும்பை ரீஜனில் இருக்கேன். ஐ ஷுட் ஸ்விட்ச் இன் டு நார்த் விர்ஜீனியா. ஓகே, ஓகே, ஸோ நார்த் விர்ஜீனியா டு மும்பை பியரிங் அப்படி நேம் கொடுத்துக்கிறேன். டெமோ விபிசி நார்த் விர்ஜீனியா. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் 10210016. அக்கௌண்ட் மை அக்கௌண்ட் அண்ட் ரீஜியன் எந்த ரீஜியன்? அனதர் ரீஜியன். என்ன அந்த அனதர் ரீஜியன் எது? ஏபி சவுத் 1. ஏபி சவுத் 1 என்னது? மும்பை ரீஜியன். ஓகே, ஸோ இதில் மும்பை ரீஜியன் என்ன இருக்கு பாருங்க. இந்த ரீஜனை செலக்ட் பண்ணணும். இதில் எந்த விபிசி ஐடி? ஸோ இந்த விபிசி ஐடியை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து மும்பை ரீஜியனில் இந்த விபிசி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளோட டெமோ விபிசியோட ஐடி என்னது? திஸ் இஸ் த டெமோ விபிசி ஐடி. இந்த விபிசி ஐடியை காப்பி பண்ணி இங்கே நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிரியேட் அ விபிசி பியரிங். இப்போ இந்த விபிசி பியரிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன இருக்கும்? இனிஷியேட்டிங் ரிக்வெஸ்ட். ஓகே, ரிக்வெஸ்ட் வந்து இனிஷியேட் ஆகுது. இப்போ மும்பை ரீஜியன் இங்கே வந்து நான் வந்து பியரிங்க்கு வரேன். எங்கே? பியரிங் கனெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே அது ரீப்ளிகேட் ஆகும். இங்கே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? சோர்ஸில் இனிஷியேட்டிங் ரிக்வெஸ்ட். ஸோ மேபி பெண்டிங் அக்செப்டன்ஸ்னு இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே வந்து பெண்டிங் அக்செப்டன்ஸ். இப்போ யார்? இவர் வந்து இந்த சோர்ஸ் வந்து யார்? ரிக்வெஸ்டர். சோர்ஸ் வந்து யார்? ரிக்வெஸ்டர். ஓகே, அண்ட் மும்பை ரீஜியனில் இவங்க வந்து யாருன்னா அக்செப்டர். இப்போ வந்து சோர்ஸ் நார்த் விர்ஜீனியாவிலேருந்து நம்ம ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கோம் பியரிங்க்கு. டெஸ்டினேஷன் மும்பை ரீஜியன் வந்து இதை அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ மும்பை ரீஜியனில் இருக்கிறேன். இதில் போயிட்டு என்ன பண்ணணும்? ஆக்ஷனில் போயிட்டு அக்செப்ட் த ரிக்வெஸ்ட். ஓகே, அக்செப்ட். ஓகே, நவ் இட் இஸ் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ். சோர்ஸ்லையும் போய் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இட் பிகேம் ஆக்டிவ். ஓகே, இப்போ போயிட்டு ரவுட் டேபிளில் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஓகே, ரவுட் டேபிளில் ஸோ இந்த இருக்குல்ல பப்ளிக் ரவுட் டேபிள், இதில் போயிட்டு ரவுட்ஸில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டினேஷன் ஐபி என்னது? இதுதான் இந்த டெஸ்டினேஷன் ஐபியோட ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சை நம்ம வந்து என்ன பண்ணணும்? காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு ஓகே, இதில் வந்து எது மூலமாக கனெக்ட் பண்ணுறோம்? பியரிங் கனெக்ஷன். ஓகே, சேவ் சேஞ்சஸ். சேம் லைக் மும்பை ரீஜியன்லேயும் வந்துட்டு இந்த இருக்குல்ல ரவுட் டேபிள், ப்ரைவேட் ரவுட் டேபிள் இருக்குல்ல, இதில் வந்து சப்நெட் அசோசியேஷன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரைவேட் சப்நெட் அசோசியேட் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது ரவுட்டில் போயிட்டு என்ன பண்ணணும்? இதில் போயிட்டு
So we should have the source IP. Source IP என்னது 1021 இதை கொடுத்து ஓகே இதில் வந்து peering. ஓகே save changes. ஓகே ஓகே இப்போ நம்ம இந்த பப்ளிக் இன்ஸ்டன்ஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த பிரைவேட் இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணோம். ஸோ பிரைவேட் வந்து என்னது மும்பை ரீஜியன். ஸோ மும்பை ரீஜியன்ல வில் ஓப்பன் த EC2 சர்வர். மும்பைலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைவேட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி இருக்காது. வில் ஹாவ் ஒன்லி பிரைவேட் ஐபி. ஸோ இந்த பிரைவேட் ஐபி கூட நம்ம வந்து என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஓகே ஸோ இந்த பிரைவேட் ஐபியோட பெம் ஃபைல் எங்கே இருக்கு? Let us open the PEM file. Okay, so PEM files. Okay, Linux Mumbai. This is the PEM file. Okay, let me copy this. Okay, and இப்போ இந்த சர்வர்ல இருந்து தான் நம்ம இதை கனெக்ட் பண்ண போறோம். So we will create ec2.pem. Okay, let me create that PEM file inside the server locally. Okay. Okay. Okay, that's all. Now my PEM file is ready to connect. Okay, before that இந்த மும்பை ரீஜியனில் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த EC2 சர்வரோட செக்யூரிட்டி குரூப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுவுமே அலோவ் பண்ணலை இப்போ வரைக்கும். இந்த இன்பவுண்ட் ரூல்ஸ் வந்து எதுவுமே அலோவ் பண்ணலை. ஸோ இப்போ இந்த இன்பவுண்ட் ரூல்ஸில் நம்ம எது மூலமாக கனெக்ட் பண்ண போகிறோம்? SSH மூலமாக. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து SSH அந்த ப்ரோட்டோக்கால் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கஸ்டம் வந்து எதில் கொடுத்துக்கலாம்? சோர்ஸ் வந்து என்னது? திஸ் இஸ் த சப்நெட் ரேஞ்ச். ஸோ இந்த சப்நெட் ரேஞ்சோட ஐபியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். சேவ் ரோல். ஓகே, இப்போ போயிட்டு now we can try. ஓகே, ஸோ இதுக்குள்ள கமெண்ட் என்னது? SSH மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள கமெண்ட் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ SSH -i then the PEM file. Okay, okay, then what is the command? EC2 user @ the IP address. EC2 user @ what is the IP address of this private instance? 10. Okay, okay, now can you see the IP got changed? இப்போ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10.21.10.64, பட் கீழே இப்போ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க 10.1.2.119 இந்த பிரைவேட் சர்வருக்குள்ள ஐபி வந்துடுச்சு. ஓகேவா? இங்க இது பாருங்க, இது வந்து நார்த் விர்ஜினியால பப்ளிக் சர்வருக்குள்ள பிரைவேட் ஐபி என்னது? 21.10.64 இங்க மேல இருக்கிறது. இப்போ நம்ம இங்க கனெக்ட் பண்ணிட்டோம் பிரைவேட் சர்வர். ஓகே, so from this server we connected to this private subnet. ஓகே, இப்போ இந்த பிரைவேட் சப்நெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகக்கூடாது. யூ கேன் செக். ஓகே, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை, யூ கேன் see 100% packet loss. ஓகே, இப்போ எக்ஸிட் ஆனோம்னா அகைன் இட் பேக் டு எந்த ஐபியில் வருது? 1.2.119ல இருந்து பார்த்தீங்கன்னா 21.10.64க்கு வந்துடுச்சு. மீன்ஸ் பேக் டு நார்த் விர்ஜினியா சர்வர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, so this is how we have to implement the peering connection between two different regions inside the same account. இதுக்கு முந்தின வீடியோல VPC peering in the same region அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ different region. ஓகேவா? different region inside the same account. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிகல்ஸ் நம்ம பண்ணி பார்க்கறதுக்கு AWSல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. AWS DevOps Linux இது ரிலேட்டடாக நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் இஸ் ஆன் த வே இன் அப்கமிங் டேஸ். ஓகே, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன்ஸ் யாரும் AWS DevOps Linux லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கிளவுட் டெவாப்ஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் யூ கேன் கனெக்ட் வித் மீ. ஓகே, தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.